டாக்டர்களின் ஆவரேஜ் ஆயுள் காலம் என்ன? இப்போ இருக்கிறது வந்து 60 to 65, 70 அவ்வளோதான் சார். ஒன்றும் இல்லை, அந்த வீடியோவில் என்னன்னு சொல்கிறா அப்படி கோபி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டாக்டர்கள் இன்றைக்கி ஆயுட்காலம் வந்து குறைஞ்சிட்டு வருது. மினிமம் வந்து 62, ஒரு 58, 62 அந்த ஏஜ் வரைக்கும் தான் இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் வாழ முடியும், அதுக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எந்த ஒரு வசதியும் கிடையாது, பண வசதி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து கேப்பை கம்மங்குளை குடித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. அப்போ ஒரு 800கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு சோறு வசதியே இருக்காது. அப்போ கூழ், கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரி விஷயங்களை இருக்குது வாழ்ந்துகிட்டு இருக்கும்பொழுது மனுஷன் வந்து 90 வயசு 100 வயசு வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது பணம் பலம் அதிகமாக போயிடுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கண்டது கடியதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அது சிக்கன் இல்லாமலாம் வாழ முடியாது. வாரத்தில் ஒரு நாளாவது 2 நாளாவது நம்ம எடுத்தே ஆகணும். சிக்கன் வாழ்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் உடலுக்கு வந்து சோறு தான் முக்கியமாக அந்த உடலில் வந்து சர்க்கரையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுதான் நம்ம அதிகமாக 3 வேளையும் சாப்பிட்றோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த மக்களுடைய ஆயுட்காலம் இன்றைக்கி குறைஞ்சதாக மருத்துவ அறிக்கையில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இன்றைக்கி 62 வயசு வரைக்கும் வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க இன்றைய காலகட்டத்துக்கு. அன்னைக்கு 60 வயசு என்ன, அன்றைக்கி 90, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த மக்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு வசதி இல்லை. நம்ம வந்து விவசாயம் பண்ணி இயற்கையான உணவுகளை கலப்படம் இல்லாமல் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி உரம்ன்ற பேரில் இந்த மாட்டு சாணத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம உரத்தை வந்து இயற்கையில் வாங்காமல் செயற்கையாக செய்கிற உரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு அதிலேருந்து விளையக்கூடிய பொருளை சாப்பிட்டா அப்படி தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் சிக்கன்லேயே இன்றைக்கி கலப்படம் ஆகிப்போச்சு. சிக்கனை வந்து இயற்கையாக வளர்க்கக்கூடிய அந்த கோழிகளில் நாட்டுக்கோழிகளை சாப்பிடாம உடனே ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா போயிட்டு நம்ம வந்து ப்ராய்லர்ஸில் வாங்கி சாப்பிட்றோம். ப்ராய்லர்ஸு அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது. டாக்டர்கிட்ட போய்கிட்டோம்னா கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கறியை சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம வந்து இருந்தால் தானே, அதை நம்ம வாயை வந்துட்டு அடக்காமல் நம்மளுக்கு தேவையானது அதெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்தால் அப்புறம் மனுஷனோட இயல்பு வாழ்க்கை வந்துட்டு 60க்கு மேலே தாண்டாது அப்படிங்கிறான். இப்போ அது இயற்கையாக இருந்த வாழ்க்கையை விட இன்றைக்கி வந்துட்டு இயற்கையை நம்ம வந்து திசை மாற்றி கொண்டு போனதுனால தானே இன்றைக்கி வாழ்க்கையோட மனிதனோட வாழ்க்கை ஆயுட்காலம் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து எவனுமே மாறப்போகிறது கிடையாது. அன்றைக்கி ஈஸியாக கிடச்சி கம்மங்கூழ், கேப்பக்கூழ். கடையில் ஒரு கம்மங்கூழோ கேப்பக்கூழோ விற்றா கூட அதை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது இல்லை. அது என்ன இப்படி இருக்குது, நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ மனுஷனுக்கு கேடு விளைகின்ற சோறு உனக்கு நல்லது, அந்த உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத அந்த கம்மங்கூழும் கேப்பக்கூழும் உனக்கு கெடுதலாக தெரியுது அப்படின்னா மனுஷனோட ஆயுட்காலம் வந்து இதனால் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத எவனுக்குமே வந்து கணிக்க முடியலை. ஆனால் இன்றைக்கி வந்து 60 வயசுக்கு மேலே எவனும் தாண்ட மாட்டுறாங்க. அது உண்மையாக தான் படுது. டக்குன்னு பார்த்தா ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி உள்ளவங்க. என்னென்னு பார்த்தா உடலில் பிரச்சனை இருக்குது, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. இதெல்லாம் பிரச்சனை என்னென்னா முழுக்க சைவத்தை மறந்து நம்ம அசைவத்துக்குள்ளே உள்ளே போனதுனால மட்டும்தான்.